இப்ப எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூழலை வச்சிருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சிவலிங்கம் அப்படிங்கிறது என்னன்னா, இடுப்புல இருக்கிற குண்டலினி சக்தின்னு சொல்லக்கூடிய பதஞ்சலிய நாகமே ஒரு நாள் சிவமா மாறும். அந்த சிவமா மாறுனா இடகளை பின்களை சுழுமுனையில ஒருத்தனுக்கு இணைஞ்சு ஒருத்தன் சுழுமுனையே சிவலிங்கமா மாறுனுச்சு. தலையில உச்சியில அவன் வாழும் போதே சிவலிங்கமா வாழ்ந்தான். அதனாலதான் ஜீவ சமாதியில அவனுக்கு தலைக்கு மேல சிவலிங்கத்தை வச்சாங்க. புரியுங்களா? அப்ப பட்டினத்தானுக்கு என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அவன் வாழும் போதே சிவம், அவன் இந்த சிவத்தை வெளிப்படுத்திறான், இந்த சிவலிங்கத்தை வெளிப்படுத்திட்டு போயிருக்காங்கிறது தான் அதோடைய தத்துவம், அதோட அடையாளம், அதோடைய சூழல். அப்ப அந்த வடிவத்தையும் தாண்டி அந்த சூழலையும் தாண்டி ஒருத்தன் வெட்ட வெளியில ஒருத்தன் ஒளியா ஒருத்தன் ஜோதியா இருக்கிறதுக்கு ஒரு சூழல் இருக்குன்னா அவன் என்ன பண்றான், அந்த வடிவத்தை காட்டி கொடுத்துட்டு போறான். இவ்வளவுதான் விஷயம். அப்ப உலகத்திலே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஜீவ சமாதியில நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன், நிறைய பேருடைய ஜீவ சமாதிய ஏன் ஏத்துக்க மாற்றோம், ஏன் பெரியவங்க ஏத்துக்க மாட்டாங்க, நான் இல்ல, உயர்ந்த ஞானிய ஏத்துக்க மாட்டாங்கன்னா, ஜீவ சமாதி வைக்க கூடாது. ஜீவ சமாதி வச்சா கூட அதுக்கு மேல சிவலிங்கம் வைக்க கூடாது. அவன் வாழும் போதே அவன் இடுப்பிலிருந்து கிளம்பப்பட்ட குண்டலினி சக்தி மேல வந்து சுழுமனையில அதுவே சிவலிங்கமாக இருந்தால், அவனே சிவலிங்கமாக வாழ்ந்தால்தான் அவனுக்கு சிவலிங்கம் வைக்கணும். சும்மா ஒருத்தன் தியானம் பண்ணா, ஒருத்தன் ஞானி மாதிரி இருந்தான், ஒருத்தன் ஞானி மாதிரி பேசினாங்கிறதுக்காக சிவலிங்கம் வைக்க கூடாது. அது பாவம்ட்டாங்க. புரியுதுங்களா? நான் பல நாள் தியானத்தில் இருக்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாதது ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். இந்த இடகலை பின்கலை இது ரெண்டும் மேலே வரும், எல்லா உடல் முழுக்க வாகிக்கும், தலையில வரும். இது ரெண்டும், இந்த இடகளையும் பின்களையும் ரெண்டும் நேருக்கு நேராக சந்திக்கிற போது சில நிறைய நபர்களுக்கு அந்த சந்திக்கிற தருணத்துல அந்த சந்திச்சு ஒரு சின்ன ரெண்டும் கலக்கும் போது சமாதி கிடைக்குது. சமாதி நிலை ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்குது. அப்ப சமாதியில என்னன்னா ரெண்டோடைய அலைவரிசை தாங்க முடியாம தன்னையே மறந்து அப்படியே போயிடுறான். அப்ப இதுதான் அந்த உரைப்பணி மாதிரி உறைஞ்சிடுறான். அப்ப உடலே உறைஞ்சிருது, உடலே தன்னை மறந்துருது. அப்ப விரைச்சு போன புணம் மாதிரி ஆயிடுறான். அப்ப ரெண்டு காற்று என்ன பண்ணுது, அப்படியே உறைஞ்சோடனே அங்க ஒண்ணும் இல்லாம ஆயிடுச்சு. ஒரு தேங்காய் எண்ணெய் உறைஞ்சா எப்படி பார்த்துருக்கீங்கல்ல, அந்த மாதிரி மூளையில உறையும். இதான் உரைப்பணி. இதான் சிவன் இருக்கிற இடம். சிவன் இருக்கிற இடத்த தர அப்படியே சில்லுன்னு இருக்கும் அப்படின்னு நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன். அப்ப இந்த மாதிரி ஒரு வடிவத்தில் இருக்கும். அதே மாதிரி இந்த இடங்களையும் பெண்களையும் சுழுமனையில அவ்வளவு சாமானியம் இணையாதுங்கிறாங்க. பார்க்கும், ரெண்டும் பார்க்கும், ரெண்டும் மேல வரும். ஆனா இது ரெண்டும் இணையாது அவ்வளவு சாமானியமா. இது ரெண்டும் ஒரே நேரத்துல அந்த சுழுமனையில ரெண்டும் இணைந்தா மட்டும்தான் இந்த இறை தத்துவத்தை நம்மளால உணர்ந்து சொல்ல முடியுங்கிறாங்க. அப்ப நிறைய பேருக்கு இந்த இறை தத்துவத்தை நிறைய போதனைகளை சொல்ல முடியாமையும் மாத்தி மாத்தி சொன்னதுக்கு முக்கியமான காரணம் இந்த இடங்களையும் பின்களையும் அங்க ஒரே நேரத்துல சுழுமனையில இணையப்படணும். அப்ப இணையப்படாத பட்சத்துல அந்த இறை வடிவத்தையோ இறை காட்சியதையோ பேசலாம், நிறைய சித்து செய்யலாம், நிறைய அதிசயத்தை பண்ணலாம். ஆனா அந்த இறை தத்துவத்தை உணர முடியாதுங்கிறாங்க. அப்ப வெகு சிலருக்கு இந்தியாவில் இந்த சுழுமுனை வரைக்கும் போய் ரெண்டும் இணையாம இருந்த போது அந்த சுழுமுனையில இணைந்த ஒரு அலைவரிசை அவருக்குள்ள இருந்து நிறைய கருத்துக்களை பேசியிருக்கு. இப்படிதான் இருக்கு. அப்ப இதுல எல்லாம் அவ்வளோ துல்லியமான கருத்துக்கள் இருக்கு, துல்லியமான செயல்பாடுகள் இருக்கு. அப்ப இந்த செயல்பாடுகள்லாம் நம்ம ஏதோ ஏனோ தானோன்னு கடந்து போற செயல்பாடுகள் இருக்கு. இப்ப இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உலகத்திலேயே எந்த குருமாரும் இடங்களையும் பின்களையும் சுழுமனையில இணைக்கவே முடியாது. அதுவா இணைஞ்சாதான் உண்டு. நாமன்னு இல்லைங்க, இந்த உலகத்துல எவனுமே இணைஞ்சவனும் சரி இணைக்க ட்ரை பண்றவனும் சரி இணையவே இணையாது. அதுவா இணைஞ்சாதான் உண்டு. ஏன் இணையலன்னு கேஸ் எல்லாம் போட முடியாது, ஏன் இணையலன்னு உருண்டெல்லாம் பிறண்டு வர முடியாது. இவ்வளவுதான் விஷயம். அப்ப இங்க இணைந்தவனுக்கு அத்தனை பேத்துக்குமே அவனுக்கே தெரியாம தான் இணைஞ்சிச்சு.
புரியுதுங்களா? நீ பேசிக்கா சுவாசத்தை கவனிச்ச, நெற்றி போட்டுல கவனத்தை வச்ச, கீழே இடுப்புல கவனத்தை வச்ச, இடுப்புல இருந்து சக்கரத்துல கவனத்தை வச்ச, குண்டலினி சக்தி வந்துச்சு, ஆற்றல் வந்துச்சு, சக்தி வந்துச்சு, அனுபவிச்ச, மேல போன, ஒரு இடத்துக்குள்ளேருந்து உனக்குள்ள ஒன்று காட்டி கொடுத்துச்சு, உணர்த்துச்சு. நீ சில இடங்கள்ல சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுன, எல்லாம் ஓகே. ஆனா இந்த இடங்களையும் பின்களையும் உன்னால இணைக்க முடியாது. அதுவே இணைஞ்சாதான் உண்டு. அதுதான் இணையும். யாராலையும் இணைக்க முடியும். இப்ப நம்மளே இணைக்கலாம் முடியாது. அது இணைஞ்சாதான் உண்டு. அது 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 இணையறதுக்கு அது பிரார்த்தனம். அந்த பிரார்த்தம் சொல்ற மாதிரி அது அந்த சூழல் தான் சொல்லுது. அதுக்குள்ள சென்டிமெண்ட் இதெல்லாம் கிடையாது. அந்த சூழல். அப்ப அந்த சூழலுக்கு என்ன அடிப்படை வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ தெளிவா புரிதலோட என்ன பண்ணணும், அதுக்கான சுச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிற. இப்ப கரு உருவாயிருச்சு, கரு உருவாகி 40 நாள் 50 நாள் ஒரு பொண்ணு பாதுகாப்பா இருக்கிறாள்ல, அந்த மாதிரி 10 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் தியானம் பண்றது முக்கியம் இல்லை. அந்த அந்த சுழுமனையில இணையறதுக்கு பாதுகாப்போட ஒரு மனிதன் தவறு செஞ்சிடாம ரொம்ப விழிப்போட இருக்கணுங்கிறாங்க. அப்ப தியானம் பண்றவனுக்கு விழிப்பு ரொம்ப முக்கியம் கிடையாது. குருவா இருக்கிறவனுக்கு தான் ரொம்ப விழிப்பா இருக்கணும். இல்லைன்னா அவன் குருவா இருப்பான், ஆனா அது குருவுக்கும் தாண்டி ஒண்ணு இருக்குல்ல, அது நடக்கணும்னா இது ரெண்டும் இணையறதுக்கான சந்தர்ப்பத்தை இந்த உடல் தவறாயிராம இந்த உடலை சமமா வச்சு அது இணையறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தான் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்ப நம்ம தாய் தந்தை இருக்கிறாங்கல்ல, நம்மளோட என்ன பண்றாங்க, ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ பெற்றுட்டாங்கன்னா கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. அப்ப அதுக்கு எல்லா வேலையும் பார்க்குறாங்கல்ல, பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கல்ல. அதே மாதிரி நாம என்ன பண்ணணும்னா சுழுமனையில சந்திரக்கலையும் சூரியக்கலையும் ரெண்டு இணையறதுக்கு நம்ம ஒரு ஏற்பாடு தான் பண்ணணும், இணைக்க முடியாது. அதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துட்டு காத்திருப்பான். அப்ப அந்த உடலுடைய பக்குவத்துல அந்த சூழல்ல அது பண்ணும். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம போட்டிருக்க உடை, இந்த கையில வச்சிருக்க கம்பு, எதுவுமே திட்டமோ ஆன்மீகமோ எந்த நோக்கமும் கிடையாது. நீ எந்த பண்டைய காலத்து வரலாறையும் எடுத்து வந்து பாரு. ஒரு பாம்பு சட்டையை எப்படி உரிக்குதோ அதே மாதிரி ஒரு குருங்கிறவன், ஒரு ஞானிங்கிறவன், ஒரு தியானம் பண்றவன், அவனுடைய உடல்ல அந்த வெப்பத்தப்ப சூழலை மாற மாற அவன் உடை அவன்கிட்ட இருந்து விலகப்படும். அவனுடைய பேச்சு, அவனுடைய நடவடிக்கை, அவனுடைய சாப்பாடு, அவனுடைய தூக்கம், அவனுடைய பயணம், அவனுடைய திட்டம், அவனுடைய சூழல், அவனுடைய நரம்பு மண்டலம் எல்லாமே மாறும். அப்ப அந்த அந்த கிளைமேட்னு சொல்லுவாங்கல்ல, இப்ப அமெரிக்காவில் இருக்கிற கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி உடை போடுறான்ல, அந்த மாதிரி ஒரு ஞானியோடைய அந்த சூழலை உணர்த்துற மாதிரி அந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி அந்த நேரத்துல அந்த உடல் அடைஞ்சிருக்க பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு உடையை கொடுப்பான். இதான் விஷயம். அப்ப தனிப்பட்ட முறையில டி நகர் முழுக்க ஜவுளி கடை திறந்து வச்சிருக்கான், ஏதோ ஒரு துணி அள்ளி போத்திட்டு வந்து நிக்கிறதெல்லாம் கிடையாது. எவனா நம்ம கிட்ட பார்க்க வர தம்பிங்க வந்து நல்ல குரு மேல உயிரா இருக்கிறாங்க, அவங்க ஒரு துணியை எடுத்துட்டு வந்தாங்க, அதை அள்ளி போத்திக்கிட்டுலாம் நம்ம அலைய முடியாது. புரியுதுங்களா? அப்ப நீங்க கொடுக்கறத எல்லாத்தையும் அள்ளி தலையில போட்டுக்கிட்டு கழுத்துல போட்டுக்கிட்டு நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது. அப்ப இதெல்லாம் பண்ண முடியாது, இதெல்லாம் பண்ணவும் கூடாது. அப்ப இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, உன் உடல் மாறும்போது அது இயல்பாகவே இயற்கையாகவே அதை கனெக்ட் பண்ணுமா. இப்ப உனக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்தைய அந்த சூழலை வந்து அது உருவாக்குங்கிறாங்க. இப்ப எங்களுக்கு என் உடல் இருக்குல்ல, இந்த உடலுக்குன்னு சில இடம் இருக்கு, அந்த இடத்துல தான் நான் வசிக்கணும். அப்ப நான் அந்த இடத்துக்கு நான் வந்து அந்த இடத்துக்கு போக முடியல அப்படின்னா, அப்ப அது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் வேணா உன்னுடைய பயிற்சினால அந்த இடத்துக்கு போகாம பிற இடத்துல நீ இருக்கலாம், அது தாக்கு பிடிக்கும். ஆனா 1 நாள் 2 நாள்லாம் இருந்தனா உன் உடல் எரிய ஆரம்பிக்கும். அப்போ உன்னுடைய பயிற்சியில உன்னுடைய உள்ள இருக்கிற காற்று என்னன்னா கஷ்டப்படும். அப்ப ரொம்ப நீ என்ன பண்ணுவ, ஒரு சூழல் கஷ்டமான சூழலை நீ வந்து அனுபவிப்ப. அப்ப முன்கூட்டியே நமக்கு எப்படி உணர்த்துதுன்னா, நீ ரொம்ப கஷ்டப்படுவ, ரொம்ப உடல் உஷ்ணமாயிரும், உடல் வெப்பம் அதிகமா, ஜுரம் வந்துடும், இல்லைன்னா உனக்குள்ள உடல் எரிச்சல் அதிகமாயிரும். தயவு செய்து இங்க இருந்து நான் 4 மணி நேரத்துல ஓடி போய் அந்த பள்ளம் தெரியுது பாரு, அதுக்கு பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு பாரு, அந்த ஊர்ல உட்காந்துக்க, அதுதான் உனக்கு சரியானதா இருக்கும். அப்ப ஒவ்வொரு நாளும் பல ஊர்களுக்கு போறோம், பல நகரங்களுக்கு போறோம். ஆனா நாங்க தங்குற இடத்த பார்த்தோன்னா
எங்களுடைய அனுபவத்துக்கு ஏத்த மாதிரி இந்த உடலை தக்க வைக்கிறது. தூங்குறதுக்கு பாய் தலகாணி எல்லாம் தேவையில்லை. இந்த உடலுக்கும் அங்க உழுவுற ரேடியேஷனுக்கும் ஒத்து போகும். அந்த இடத்துல தான் இந்த உடலை கொண்டு போட முடியும். அப்ப அங்க ஒரு சுகமான ஒரு பெரிய பங்களா கட்டி வச்சுட்டாங்க, அங்க ஒரு பெரிய பெட்டு இருக்கு, அங்க நமக்கு வேண்டிய பக்தர்கள் இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் தங்க முடியாது. அப்படிலாம் இருக்க முடியாது. அதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் தியானம் பண்றவங்களுக்கு ஓகே. ஒரு பெரிய அனுபவத்தை செய்யறவங்களுக்கு அந்த அந்த இதோட மிங்கிள் ஆகணும். அப்ப ஒரு உயர்ந்த அலைவரிசை இருக்கு. இப்ப நான் என்ன மாதிரி ஆளு நான் போய் கர்நாடகாவில் இருக்கிற, நான் போய் இந்த சிங்கேரியிலையோ இல்ல அங்க இருக்கிற நம்ம மூகாம்பியில தங்க முடியாது ரொம்ப நாள். ஏன் தங்குனா, என்னுடைய தியானத்துல நான் இப்ப இருக்கிறல்ல இன்னும் வேற மாதிரி கூட மாறலாம். இன்னும் வேற மாதிரி மாறலாம்னா, இப்ப எனக்குள்ள ஒரு ஒடுக்கம் மாதிரி ஒடுங்கிக்கிட்டே இருக்குல்ல, அந்த ஒடுக்கம் என்ன பண்ண, ஒடுங்காம விலகி வந்துடும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், பாம்பு மாதிரி திருப்பி ஆட ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட்ல இருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருவேன். இந்த மாதிரி நடந்து போயிடும். இந்த சர்க்கஸ் வித்தைக்கு பாம்பை ஒரு மகுடி ஊதி திருப்பி பாம்பை அந்த ரைஸ் பண்ணி விட்டுருவான்ல, தூங்குன மாதிரி பாம்பு தூங்கி கிடக்கும் உள்ள பெட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி இப்ப நம்ம எப்படி இருக்கோம்னா, பெட்டியில தூங்குற மாதிரி இருக்கிறோம். அப்ப சில இடத்துக்குள்ள போயிட்டோம்னா அந்த பெட்டியிலேருந்து வெளியே வர்ற மாதிரி ஆயிடும். அப்ப பெட்டியிலேருந்து வெளியே வர்ற மாதிரி இருந்தா நம்ம கரு என்ன பண்ணோம், நம்ம சேர்த்து வச்சிருக்க அணு துவல்கள், இந்த புருவ மத்தியில வச்சிருக்கோம்ல, சேர்த்து வச்சிருக்கோம்ல சேகரிப்பு, இது எல்லாமே கலையும். மேக கூட்டத்துல எப்படி வானம் கலையுதோ அந்த மாதிரி கலையும். அப்ப கலையும் போது என்ன பண்ணணும், திருப்பியும் ரெண்டு நாடியும் சேராது, அப்படியே சம்மந்தம் இல்லாமல் லெப்ட் ரைட்டு பிரிஞ்சிடும். அப்ப பெடரி ஒரு பக்கம் போயிடும், நெற்றி ஒரு பக்கம் போயிடும். அப்ப ரெண்டும் விலகிரும். அப்ப விலகும் போது என்ன பண்ணும், சக்தி இருக்கும், அலைவரிசை இருக்கும், பேச்சு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா அந்த நிதானம், அமைதி, பேரமைதி, அந்த மௌனம் கிட்டாது, அந்த சமாதி கிட்டாது. அப்ப என்ன ஆகி போச்சு, திருப்பி நமக்குள்ள உணர்த்துவான், படுபாவி கருவை கழிச்சிட்டியாடா, திருப்பி ஒழுங்கா அமைதியா இருந்து இன்னொரு வாட்டி இந்தியாவை சுத்து, பல நகரங்களுக்கு போ, பல ஊருக்கு போ, பல குகைகளுக்கு போ, பல மலைகளுக்கு போ, அங்க உட்காரு, பல்ல கடிச்சு மீண்டும் எப்படியாவது அதை ஒண்ணு சேரு. ஏன்னா உன் உடல் நல்ல தன்மையில இருக்கு, நீ எப்படியா இருந்தாலும் ஒண்ணு சேர்த்தரலாம். இப்படித்தான் பல ஞானிகள் பல இடங்கள்ல சமாதி கிடைக்காம திண்டாடி அலைஞ்சான். இதோடைய ஒரு வழிபாடு தான் பட்டினத்தாருக்கு. பட்டினத்தாருக்கு கரும்பு முட்டை இனிக்க சொல்லல, எந்த இடத்துல இந்த நாடி இணையுங்கிறதுக்கு தான் அது. அப்ப அவர் பல ஊருக்கு போய் என்ன பண்ணாரு, இந்த நாடியை யூட்டிலைஸ் பண்ணி 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 இருக்கும்போது ஒரு இடத்துல போய் கரும்பு அந்த இனிக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது இனிக்கிறதில்ல. ரெண்டு நாடியும் சுழுமுனையில போய் இணைஞ்சோன்னா நீ அங்க இந்த உடலை தூக்கி எறிஞ்சிருவ. இதுதான் வடிவம். அப்ப ஒவ்வொரு தனி மனிதனுடைய பயணமும் எங்களுடைய பயணம் எல்லாம் இந்த ஆன்மீகம் கிளாஸு போதனைகள் இதெல்லாம் தாண்டி அந்த உள்ள இருக்கிற அந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரியே தான் எங்களுடைய பணி இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அது உணர்த்திக்கிட்டே இருக்கும். அதை நான் உணராத பட்சத்துல எனக்குள்ள என்ன ஆகும்னா, நான் பலவீனமா மாறுவேன், எனக்கு துன்பம் வரும். இப்ப எனக்குள்ள ஒண்ணு உணர்த்துது, நான் அதை கேட்காம கூட இருக்கலாம், கேட்கலன்னா நான் பாதிக்கப்படுவேன். இவ்வளவுதான் விஷயம். அப்ப நான் கேட்டேன்னா அதை அட்வான்ஸா சரி செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். இதான். அப்ப தியானம் பண்ற உங்க எல்லாருக்குள்ளயும் ஒரு சூழல்ல இந்த உடல் மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப உங்களுக்குள்ள எனக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, எனக்குள்ள வளர்றத, எனக்குள்ள வளர்ந்து வந்துகிட்டு இருக்க அந்த சுவாசத்தை என்னால முழுசா பார்க்க முடியுது, கவனிக்க முடியுது. உங்களால உள்ள வளர்ந்துட்டு வர்றத அமாவாசை மாதிரி, பௌர்ணமி மாதிரி, ஏதாவது முக்கியமான தருணத்துல டீப்பா தியானம் பண்ணும்போது தான் பார்க்க முடியுது, மற்ற நாள்ல பார்க்க முடியல. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, பலவீனமாகி நமக்குள்ள தியானம் இல்லையோ, நம்ம ஏதோ தவறா தியானம் பண்றோமோ, தவறா போயிடுச்சோ அப்படின்னு சொல்லி நீங்க குருமார மாத்துறதோ இல்ல பிற இடங்கள்ல போய் ரொம்ப டீப்பா தவம் பண்ணும்போது அதோடைய தன்மை மாறுது. அப்ப ஒரு இடத்த மெல்ல மெல்ல கடக்க வேண்டிய இடத்த சில இடத்துல ஓடி கடக்குறீங்க. அப்ப ஓடும் போது அந்த இடத்துல இருக்கிற நரம்பு மண்டலங்கள் மாறுது, அந்த தன்மை மாறுது. அப்ப இந்த தியானத்துல அடிப்படையா சொல்லி கொடுத்தது என்னன்னா, 1000 குரு வேண்டாம், ஒரு குருவும் வேண்டாம், இந்த வெட்ட வெளியே குருவா இருக்கும். நீ உன்னை உணர்ந்து உள்ள இருக்கிறத ஒவ்வொரு நிமிஷமும் கண்காணிக்கணுங்கிறான். அது வளர்ந்துகிட்டு இருக்கும், அது தெரியாம நீ போய் பல குருமார்கிட்ட தீட்சை வாங்குற,
பல குருமார்கிட்ட உட்கார்ற. அப்ப அது என்ன ஆகும்? இப்ப இந்தியாவுல எத்தனையோ இடங்கள்ல நம்ம பார்த்து வியர்க்கிறோம். அத்தனை இடத்துலயும் நம்ம போய் உட்காரலாம்ல, அத்தனை இடத்துலயும் நம்ம ஆசிரமம் கட்டலாம்ல, அத்தனை இடத்துலயும் தூங்கலாம்ல. ஏன் 20 நிமிஷத்துக்கு 1 மணி நேரத்துக்கு மேல அந்த இடத்துல இருக்க விட மாட்டுது? அந்த இடத்துல இருந்தா நீ வளர முடியாது. இந்த அலைவரிசைய அனுபவிக்கிறதுக்கோ ஒரு கணக்குக்காக மட்டும்தான் உன்னை இங்க வர சொன்னோம். அது முடிஞ்சிச்சா இங்க இருந்து கிளம்பு. அப்ப எப்படியாப்பட்ட சூழல், எப்படியாப்பட்ட விஷயம்னு நீங்க பாத்து. அப்ப பேர் அலைவரிசையா இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் நம்ம ரொம்ப நாள் இருக்க முடியாதுங்க. இது ரொம்ப முக்கியம். அப்ப இது எதை காட்டுதுன்னா, ஒரு தனி நபருடைய வளர்ச்சியை அந்த உள் உணர்வு காட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த உள் உணர்வுடைய டார்கெட் என்னன்னா, நீ கீழே ஒரு மரம் வச்சிருக்கிற, அந்த மரம் தியான மரம், அந்த மரம் வளர்ந்து வந்து மேல என்னவா மாறுதுங்கிறதா ரொம்ப முக்கியம். நீ என்ன போதனை பண்றங்கிறது முக்கியம் கிடையாது, நீ என்னவா மாறுன. இப்ப வரலாறு எப்படி ஆகும்னா, இந்த தியானத்துல இவர் என்ன பொசிஷன் அடைஞ்சாருன்னு உங்களுக்கு யாருக்கும் தெரியாது, பிற ஞானிகளுக்கு தெரிஞ்சு. அப்ப ஒருத்தன் கெட்டிக்காரன்னா எப்படி பார்ப்பாங்கன்னா, அந்த இடங்களையும் பெண்களையும் சரியாகவே. ஒருத்தன் பல துன்பத்துல மக்களை சந்திக்கிறான், வகுப்பு எடுக்கிறான், கரும வினைய மக்கள்கிட்ட இருந்து வாங்குறான், மக்களோட நேரடியாக பேசுறான், மக்கள் பல துன்பங்கள் கொடுக்குறாங்க, அதையும் பொறுத்துக்கிறான், பல ஊர்களுக்கு போறான், பல ஹோட்டல்ல தங்குறான், பல ஊர்கள்ல இருக்கிற பல இடங்கள்ல சம்பந்தம் இல்லாத இடத்துல சாப்பிட்றான். எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அந்த இடங்களையும் பெண்களையும் விலகி போயிடாம, அந்த கரு கலைஞ்சிராம கண்ணும் கருத்துமாக உள்ள உணர்த்துற உணர்வுகளை உணர்ந்து வேலை செய்யறான்ல, அவன் கெட்டிக்காரன்னு மேல இருக்கிற ஒரு ஒளியா இருக்கிறது அது கண்காணிச்சு அது சொல்லும். இதான் ரொம்ப முக்கியம். இப்ப நான் உங்களை பார்க்கணும், உங்களோட பயணிக்கணும், உங்க கண்ணீரில் நான் பகிர்ந்துக்கணும், உங்களுடைய சோகத்துல நான் பங்கெடுக்கணும், அதே நேரத்துல என்னுடைய தியானத்தை பறிபோகாம பார்த்துக்கணும். இதான் ரொம்ப முக்கியம். நீங்க என்ன நினைச்சிடுறீங்கன்னா, ஒரு குருநாதன் போய் மரத்தடியில உட்காந்துக்கிட்டானா டக்குன்னு ஞானி ஆயிடுவான், அவன் டக்குன்னு சூரியன் ஆகி வந்துருவாங்கிறீங்க. எவனாலையும் அப்படிலாம் வர முடியாதுங்க. குண்டலினி சக்தி விழிச்சா நீ ஞானிங்க தான், நானும் ஞானி தான். குண்டலினி சக்தி விழிச்சிச்சுன்னா உனக்கும் இந்த ஆன்மீகத்தை பற்றி நிறைய கருத்து தெரியும், நிறைய காட்சி தெரியும், நிறைய சூழல் தெரியும். நாடி விழிச்சா 2 சக்கரம் விழிச்சா எல்லாம் தெரியும். இதெல்லாம் சாமியார் கிடையாது, குரு கிடையாது. தலையில வேலை செஞ்சவன் தான் குரு. தலையில போய் ஒரு வேலை நடக்கணும், அது நடக்குதா? அது எவனாலையும் அவ்வளவு சாமானியம் பண்ண முடியாது. அப்ப அவன் வெளியில காட்டிக்காம ஒவ்வொரு குருவும் உள்ள அழுவான், உள்ள அழுவான். உங்களுக்கு தெரியாது. நீங்க உங்க சோகத்துக்கு கரண்ட் புல்லுக்கு எங்கிட்ட வந்து அழுவீங்கல்ல, நாங்க உள்ள சுழுமுனைக்கும் இடங்களையும் பெண்களையும் இணையறதுக்கு நாங்க அழுதுகிட்டு இருப்போம். ஆனா உள்ள உணர்வு சொல்லும், டேய் அழுது வேலை நடக்காதுடா, இயல்பா விட்டுட்டு போடா. அப்ப அது என்ன சொல்லும்? ஒவ்வொரு வினாடியும் உன்னை கவனி, உன்னை உணரு. அப்ப இங்க வகுப்பு உங்களை கவனிக்கிறோம், ஒரு கவனம், இன்னொரு கவனம் என்ன உள்ள கவனிச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப ஒரே நேரத்துல 2 வேலையும் நடக்கணும். இதான் விஷயம். இப்ப மாசமா இருக்கிறேன் நானு, என் வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கு எந்த பாதிப்பு வராம அதையும் கவனிக்கணும், உங்களையும் கவனிக்கணும். ஆனா இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? குருநாதர் இடுப்புல ஏதோ ஒரு மாம்பழத்தை கட்டி வச்சிருக்காரு, அதை அவுத்து கொடுத்துருவாருங்கிற மாதிரி நீங்க நினைக்கலாம். இது இல்ல. ஒவ்வொருத்தருக்கும், எனக்கும் கிடையாது, காஞ்சி மகா பெரியவர்ல இருந்து ஆரம்பிச்சு ஆதிசங்கர்ல இருந்து ஆரம்பிச்சு இங்க இருக்கிற அத்தனை பேரும் அவங்க நினைச்ச இடத்தை அடைஞ்சாங்களான்னு இன்னொரு ஞானிக்கு தான் தெரியும். நீங்க கொண்டாடலாம், வரலாறு கொண்டாடலாம், எத்தனையோ எழுத்தாளர்கள் எழுதி தள்ளி இருக்கலாம். வியர்ப்புல அதிசயம் செய்யறது, சித்து செய்யறது, பணம் கொடுக்கறதெல்லாம் முக்கியம் கிடையாது. இந்த உலகத்திலேயே பெரிய அதிசயம் இடங்களையும் பெண்களையும் சுழுமுனையில் இணைந்துச்சா இல்லையா? இவன் மட்டும்தான், இவன் தான் சிவம், இவன் தான். இவனை தான் பிற ஞானிகள் அப்படியே அப்படியே உயர்ந்துருவான். ஒரு மனிதன் என்ன மாதிரி ஆளை கும்பிட்றதுல ஒன்றும் விசேஷம் கிடையாது. ஆனா இன்னொரு ஞானி கும்பிட்றான்னா சும்மா கும்பிட மாட்டான், அந்த இடங்களை பெண்களையில நான் செஞ்சிருக்க வேலையை வச்சுதான் கும்பிடுவான். ஏன்னா கும்பிட மாட்டான். உன்னோட அந்த பம்மாத்து வேலையெல்லாம் மக்கள்கிட்ட வச்சுக்க, எங்கள்கிட்ட வச்சுக்காதுன்ட்டு போயிடுவான். டேய் நீ ராகு திசையில அப்படி இப்படி உன் வாக்கு சித்தியில நீ பெரிய ஆளாய் நிக்கிற, சாமியாரா நிக்கிற,
உன் கதையெல்லாம் எங்களுக்கு வேலைக்கு ஆகாது, எனக்கு நவுறுப்பா அப்படின்ட்டு போயிடுவான். புரியுதுங்களா? இதை தான் நான் பல காணொலியில் சொல்லியிருக்கேன். யாருக்குமே புரியலை, யாருக்கும் தெரியல. நான் யாரோ ஒரு குருநாதரை சார்ந்து பேசுகிறேன் போகிறேன் அப்படின்றேன். ஒரு தியானம்னா நீங்கள் அடிப்படையாக ஒன்று கவனித்து வச்சுருக்கீங்கள, அதை தாண்டி நிறைய இருக்குங்க. அப்போ ஒரு குருவுக்கு ஆகப்பட்டவர் என்னன்னா, அவரு குருவா மலர்றாரு, குருவா செயல்படுறாரு. ஆனா அதை தாண்டி ஒண்ணு இருக்கு, அதை அவர் பெறறதுக்காக அவர் போராடுறார். அதை அவர் சாமானியமா பெற முடியாது. அதுல என்னன்னா அவர் வேலை செய்ய முடியாது. அதுல பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, இடங்களையும் பின்களையும் அவரால் இணைக்க முடியாது. இணைக்கிறதுக்கு அந்த சந்தர்ப்பத்தை தான் அவர் அமைச்சு கொடுக்கணும். அப்ப நான் என்ன பண்றேன், இடையில என் உடலை கொண்டு போய் ஒரு இடத்துல பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு உட்காந்தே தான். நான் இணைக்கிறேன்னா நீ ஏன் எனக்கு கேட்டின்னு போ, நான் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் சூழல். இப்ப இதெல்லாம் இருக்குல்ல. இப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ல விவாதிக்கப்பட்டிருக்குமா, பேசப்பட்டிருக்குமா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அப்ப இங்க இருக்கிற மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஒரு குருங்கிறவர் அவர் எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் வெளியில ஒடியாந்துருப்பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுலயே பல்வேறுபட்ட பிரிவுகள் இருக்குங்க. வெறும் சக்தியை வச்சு ஒரு குருநாதர் பெரிய குருன்னு சொல்லிட முடியாது. சக்தி சித்துங்கிறதெல்லாம் தாண்டி ஒண்ணு இருக்கு. அதான் சொல்றேன், ராமேஸ்வரம் கடலை போய் யாராலையும் அட்வைஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த இடத்த பார்க்கணும்னா உன்னுடைய இடங்களையும் பின்களையும் தெளிவா இருந்தாதான் அந்த இடத்த நீ உணர முடியும். உன் இடங்களையும் பின்களையும் எப்படி வேலை செய்யுதோ, என்ன மாதிரி செயல்ல இருக்கோ, அவ்வளவு வீராச்சாரம் தான் என்ன மாதிரி ஆளோ உன்னால உணர முடியும். இல்லைன்னா நீ என்ன பண்ணுவன்னா, ஓகேங்க ஓகே இந்த ஓகே அடுத்த குரு அப்படி போயிடுவார். இப்ப இதுல யாருக்கு லாஸ்? அப்ப உன்னோட விஷயம் என்னன்னா, உணர முடியல அப்படிங்கறத நீ ஒத்துக்கவே மாட்ட. இப்ப நீ என்ன நினைப்பனா, நான் ஏதோ அவுத்து என்னை காட்டணும் போல நீ நினைப்ப. என்னோட சக்தியை நான் அவுத்து உன்ட்ட காட்டி என்ன அப்படியே படம் போட்டு காட்சியா நான் உனக்கு காட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்ப. இங்க இருக்கிற இறை அலைவரிசை என்ன தெரியுமா, உசுரே போனாலும் அதுவா வெளியில வந்தாதான் உண்டு. நாம காட்டினா தூக்கி போட்டு வச்சிருவாங்க, நம்மளாம் காட்ட முடியாது. புரியுதுங்களா? ஒரு 50 சித்து பண்ணியிருப்பார் இயேசுநாதர். அதுக்குதான் அவருக்கு சிலுவையே வந்துச்சு. சித்து பண்ணா என்ன ஆகுங்கிறதுக்கு இன்னொரு வடிவம் இருக்கு, தெரிஞ்சுக்கங்க. அப்ப 50 சித்து பண்ணவருக்கு தன்னுடைய சிலுவையில அறையறதுக்கு அவருக்கு சித்து பண்ண முடியல. ஏன் பண்ண முடியல? அதுதான் பிரபஞ்சம். அப்ப இந்த ஊர் கேள்வி கேட்கலாம், ஊர் எதுக்கலாம், உன்னை அடிக்கலாம், உன்னை குத்தலாம். இந்த இடத்துல நீ மௌனியா ஆகணும்னா மௌனியா தான் ஆகணும். இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கல்லால அடிச்சா கூட இந்த இடத்துல மௌனியா ஆகணும்னா மௌனியா தான் நிக்கணும். எடுத்து ரியாக்ட் பண்ண முடியாது. எத்தனையோ இடங்கள்ல ஒரு மனிதன் துன்பப்படுறவனை தான் நீங்க பார்த்திருக்கீங்க, ஆனா ஒரு குரு துன்பப்படுறவனை பார்த்திருக்கீங்களா? எனக்கு தெரிந்து உங்களோட எங்களை மாதிரி ஆளுங்க தான் அதிகம் துன்பப்படுறோம், எல்லா வடிவத்திலையும். அப்ப இது உங்களுக்கு புரியல. இது நீங்க வேற மாதிரி மோகத்துல கடவுளையோ சித்தர்களையோ குருவையோ நீங்க வேற மாதிரி ஒரு வேற ஒரு பேட்டர்ன்ல வேற ஒரு தோணியில பாக்குறீங்க. அதான் இதோடைய கஷ்டமா இருக்கு. அதை நீங்க உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்.